இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஆண்டி கிட்ட பொறுமையா விஷயத்த சொல்லிக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ரொம்ப தப்பா போயிடுண்டி. முட்டாள்தனமா பேசாதம்மா. இப்ப போய் எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? இது என்ன விளையாட்டா? ரெண்டு குடும்பத்தோட கௌரவம் தெரியும்டி. இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? ஏமா முடியாது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. நாம போய் சொல்ல வேண்டாம். இந்த உண்மைய மறைச்சா மட்டும் போதும். இல்லக்கா, இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியோட என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய், நீ உன்னை பத்தியே பேசுறியே. அண்ணாமலை ஆண்டிய பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வீட்டை சம்மதிச்சதே பெரிய விஷயம். இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னா அவங்க வெளியில தலை காட்ட முடியுமா? யாராவது அவங்கள மதிப்பாங்களா சொல்லு? கல்யாணம் நின்னா கூட ஒரு நாள் தாங்க அவமானம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா அண்ணாமலை அத்தை உடைஞ்சு போயிடுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரிக்கா, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னடி இது, இப்படி எல்லாம் பேசுற? சரி விடு, இத பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். காலையில அண்ணாமலை ஆண்டி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். என்னமா பேசுற நீ? அவதான் இதோ எமோஷன்ல பேசுறா. நீ கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்ட? இது அவளோட வாழ்க்கைமா. இந்த விஷயத்த சொன்னா இப்ப மட்டும் இல்ல, இனிமே வெண்ணிலாவுக்கு எப்பவுமே கல்யாணம் நடக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எவனோ செஞ்ச தப்புக்கு வாழ்க்கை முழுக்க ஏன் தங்கச்சி வேதனை அனுபவிக்கணுமா? இதே அவளுக்கு தெரிஞ்சா நடந்துச்சு. தெரியாம நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டும். இந்த கல்யாணம் நடக்கணும்பா, ப்ளீஸ். இங்க பாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, சரியா? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீ பாத்துக்கோ. பெரியம்மா என் கூட வா. பாத்துக்கோ.